அருட்பெரும் ஜோதி ஏப்ரல் 1 நோட் பண்ணிக்கங்க. அன்று இரவு நான் சொல்லும் ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலமாக உங்களோட குடும்பத்தில் குலதெய்வ விஷயத்தை சந்திரன் மூலமாக ஈர்க்க முடியும். இது மூன் மேஜிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பூஜை. இதை யார் ஒருவர் செய்கிறார்களோ அறிவியல் ரீதியாகவே உங்கள் மனதை பலப்படுத்தும். இது இல்லாமல் பரிகாரமாக பெரிய செல்வத்தை ஏற்படுத்தி தரும். உங்களுக்கு ஏற்படணும்னு நினச்சிங்கன்னா மூன் மேஜிக்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பௌர்ணமி சரியாக புதன்கிழமை காலையில் தொடங்கி வியாழக்கிழமை காலையில் முடியுது. ஸோ பௌர்ணமியின் உச்சகட்ட நேரம் என்று சொல்லக்கூடியது புதன்கிழமை இரவு. அன்றைய தினத்தில் உங்கள் பூஜை அறையில் ஒரு டம்ளர், அது காப்பர் டம்ளராக இருந்தால் ரொம்ப நல்லது, அல்லது கண்ணாடி டம்ளர், கடைசியாக வேறு ஏதோ டம்ளர் பயன்படுத்திக்கங்க. அந்த டம்ளரில் உங்கள் பூஜை அறையில் ஒரு வெத்திலை வச்சு அதற்கு மேலே இந்த டம்ளரை வச்சு தண்ணீர் ஊற்றி ஒரே ஒரு பச்சை கற்பூரத்தை போட்டு மேலே ஒரு வெத்தலையை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு பூஜை அறையில் உட்கார்ந்து கற்பூரமும் ஊதுபத்தியும் இதுக்கு காமிச்சிட்டு உங்களுக்கு என்ன மனரீதியாக ஒரு வெற்றி கிடைக்கணும், பணம் வேணுமா, குழந்தை பாக்கியம் வேணுமா, திருமணம் நடைபெறணுமா, வெளிநாடு போகணுமா, வீடு வாங்கணுமா, நிலம் வாங்கணுமான்னு என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை வேண்டிட்டு ஓம் சந்திரமௌலீஸ்வராய நம, ஓம் சந்திரமௌலீஸ்வராய நம 51 முறை சொல்லுங்கள். சொல்லிட்டு இந்த டம்ளரை கொண்டு போயிட்டு வெட்ட வெளியில் உங்கள் வீட்டு வாசல் காம்பவுண்டு சோறு மேலேயோ மொட்டை மாடியிலையோ ஓப்பன் ஸ்பேஸில் கீழே வெத்தலை உள்ள தண்ணீர் பச்சை கற்பூரம் மேலையும் வெத்தலையை வச்சுட்டு வந்துடுங்க. இரவு முழுவதும் இருக்கட்டும். அடுத்த நாள் வியாழக்கிழமை காலையில் சூரிய உதயத்திற்கு முன்னாடி இந்த தண்ணியை எடுத்து பிரார்த்தனை பண்ணி என் வேண்டுதலை நிறைவேற்றி தரும் இந்த பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி நன்றி நன்றி நன்றிகள் கோடின்னு சொல்லிட்டு இந்த தண்ணியை குடித்து விடுங்கள். இரவு முழுவதும் இது ஓப்பன் ஸ்பேஸில் வெட்டவெளியில் இருக்கும்போது நீர் இயல்பாகவே ஜீவகாந்த ஆற்றலை ஈர்க்கும். அந்த ஜீவகாந்த ஆற்றலை ஈர்க்கும் பொழுது சந்திரனிலிருந்து வரக்கூடிய அலைவரிசைகள் இந்த நீரில் பரவும். சந்திரன் என்றால் மனோகரன், மனதை பலப்படுத்துபவர். மனம் பலமானால் அவன் உழைப்புக்கு, அவனோட முயற்சிக்கு, அவனோட எண்ணங்கள் படி ஜெயிப்பான். நீங்கள் ஜெயிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சூட்சமமான ரிச்சுவல்ஸை செஞ்சு பாருங்கள், 100% நல்லது நடக்கும். நான் பல பேருக்கு இதை கைட் பண்ணி சக்ஸஸ் கிடச்சிருக்கு, உங்களுக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்திக்கின்றேன். வாழ்க, பயன்படுத்தி கொள்ளுங்கள், நன்மைகள் கிடைக்கும் நிச்சயமாய். இதெல்லாம் சூட்சமாக அந்த காலத்தில் கோயிலில் செய்வாங்க. கோயிலில் இப்போ செய்ய முடியாதங்காட்டி வீட்டில் சொல்கிறேன், செஞ்சு பாருங்க, வாழ்க. அதே தினத்தில் மாலை ஏப்ரல் 1 மாலை சிறப்பு சத்யநாராயண பூஜையும் திருச்செந்தூர் முருகனுக்கான சிறப்பு வேண்டுதல் பூஜையும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். பூஜையில் வைத்து இந்த திருச்செந்தூர் சத்ரு சம்கார எந்திர மேடையை எல்லாத்துக்கும் பிரசாதமாக தரோம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த மேடை இருப்பது நல்லது. உங்கள் பேரையும் பூஜைக்கு சங்கல்பம் பண்ணுங்கள். பூஜை செய்து பிரசாதமாக உங்கள் இல்லத்திற்கு அனுப்புகின்றோம். ஏப்ரல் 5, 6 இலங்கை வர இருக்கின்றேன். இலங்கை நண்பர்கள் என்னை சந்திக்க வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். ஏப்ரல் 6ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி நடைபெற இருக்கின்றது. அதை முன்னிட்டு சிறப்பு ருணகர லட்சுமி குபேர கணபதியாகவும் லாப கணபதியாகவும் செய்து லட்சுமி வசிய தெய்வீக நறுமணப்பொடிய எல்லாத்துக்கும் பூஜையில் வச்சு அனுப்ப இருக்கின்றோம். உங்கள் பேரையும் ராகு கேது பெயர்ச்சி யாகத்திற்கு பதிவு செய்ய கீழிருக்கக்கூடிய தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். வாழ்க. ஏப்ரல் 12 நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி சென்னைக்கு வாங்க. சென்னையில் பிஸ்னஸ் மந்த்ராங்கிற ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒர்க் ஷாப் நடக்குது. இந்த பயிற்சியோட சிறப்பு என்னென்னா, ஒரு வியாபாரி தன்னோட சக்தி நிலையை எப்படி அதிகரிக்கணும், அதன் மூலமாக எப்படி வியாபாரத்தில் பெரிய அளவில் கோடிகளை குவிக்கணும் அப்படிங்கிறத இந்த பயிற்சியில் நான் நேரடியாக சொல்லித்தரேன். கலந்துக்கிறவங்களுக்கு ஒரு சீக்கிரட்டான வியாபார விஷய தாயத்தையும் என் கையாலேயே செஞ்சு தரவும் இருக்கின்றேன். உங்கள் பேரையும் பதிவு செய்யுங்க. விவரங்களுக்கு தொலைபேசிகளில் தொடர்பு கொள்ளுங்கள். ஏப்ரல் 19 பெங்களூர் வர இருக்கின்றேன். ஓசூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி நண்பர்கள் பெங்களூரில் என்னை சந்திக்க பயிற்சியில் கலந்து கொள்ள உங்கள் இல்லத்தில் சிறப்பு பூஜைகள் செய்ய தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன். இந்த சந்திரன் உங்கள் வாழ்வில் சகல செல்வங்களையும் தர வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன். வாழ்க.